அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்காக அதிரடியான முடிவெடுத்த கார்த்திகா இங்க கஸ்தூரியை பாக்குறதுக்காக கார்த்திகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. கார்த்திகா மாசமா இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்றதுக்காக கஸ்தூரி வீட்டுக்கு கார்த்திகா வந்திருக்காங்க. கார்த்திகாவை பார்த்ததுமே கஸ்தூரிக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திகா வாடி வா வா, என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்க? நேத்து கூட உங்ககிட்ட போன்ல பேசினேன், இன்னைக்கு வரேன்னு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, இல்லம்மா வந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சா, அதான் உன்கிட்ட சொல்லாமையே வந்துட்டேன். அம்மா கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொல்லலாமா? வேணாம், போயிட்டு சேரன் மாமா வீட்டுக்கு போய் சேரன் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி கார்த்தியாவுக்கு தோணுது. சரிம்மா, மாமா எங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்க, மாமா கடைக்கு போயிருக்காருடி, வா உட்காரு, டீ காஃபி குடிக்கிறியா? ஆமா, மாப்பிள்ளைக்கு வேலைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி நல்லா விசாரிக்க, அவர் நல்லா இருக்காருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், முக்கியமான விஷயமா என்னடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, சரி அதுக்கு முன்னாடி நான் சேரன் மாமா வீடு வரை மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, ஏய் எதுக்காக நீ அங்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா படபடக்க, ஏன் நான் சேரன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தானே சொன்னேன், எதுக்கு நீ இப்படி படபடன்னு ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க, இப்பதானடி வந்த, வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் அவ வீட்டுக்கு போறேன்ற, அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேணாம், அப்புறம் போய்க்கலாம், நீ உட்காரு, சாப்பிட்டு பொறுமையா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி தடுக்க, இல்லம்மா இரு வந்துறேன், 10 நிமிஷத்துல நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல கேட்காம கார்த்திகா வெளியில கிளம்பிடுறாங்க. அடி நில்லடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கு. கார்த்திகா பார்த்தா சேரன் வீட்டுக்கு வராங்க. வீடு வந்து பார்த்தா பூட்டி சீல் வச்சிருக்கு. அதை பார்த்ததுமே கார்த்திகாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன வீடு பூட்டி சீல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்துட்டு ஒரே படபடப்பாயிருது. வேகமா பார்த்தா இங்க கஸ்தூரி வீட்டுக்கு வராங்க. மா என்னாச்சு? மாமா வீடு ஏன் பூட்டி இருக்கு? பத்தாதுக்கு சீல் வேற வச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுமா, இதுக்கு தான் நீ போக வேணாம் தடுத்தியா, சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா கத்த, இருடி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல போறியா இல்லையாமா? ஏன் மாமா வீடு சீல் வச்சிருக்குன்னா கோர்ட்ல இருந்து வந்து சீல் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சீல் வைக்கிற அளவுக்கு என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க, உனக்கு தான் தெரியும்லடி அந்த வீட்டு மேல கேஸ் போட்டிருக்கோன்னு, அந்த வீட்டு மேல கேஸ் இருக்கையில அந்த வீடை ஏதோ இவங்க சொந்தம் கொண்டாடுற மாதிரி ஏதோ சிமெண்ட வச்சு பூச என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்தோம், போலீஸை போய் கூட்டிட்டு வந்து நானும் உன் மாமாவும் சேர்ந்து வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் கார்த்தியாவுக்கு பார்த்தா பயங்கரமா கோவருது. இல்ல நீ எல்லாம் பொம்மலை தானா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்க, என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், உனக்கெல்லாம் நெஞ்சில ஈவரக்கமே கிடையாது, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வீட்டுல உன்னால எப்படி உட்காந்து சோறு தின்ன முடியுது? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல, அவர் உன் கூட பிறந்தவர் தானே, நீங்கெல்லாம் ஒரு ரத்தத்தை சேர்ந்தவங்க தானே, வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க, நிலாவும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இடத்துல நிலாவை வச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், ஓ இடத்துல எதுக்கடி நான் அவளை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 6 பேர் இருக்கிற வீட்டுல அவங்கள துரத்தி விட்டு சீல் வைக்கிற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு கல்லஞ்ச காரியா அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா கத்துறாங்க. எதுக்காக இப்படி பண்ண? அவங்க அந்த வீடு ஓட்ட உடசல்னு சொல்லி பூசிருப்பாங்க. ஏற்கனவே சேரன் மாமா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு, அங்கன ஒழுகுது, பூசணும், வேலை பார்க்கணும் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இப்ப அதுக்காக கூட செஞ்சிருக்கலாம், நீ ஏமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்க, ஆமாடி இன்னைக்கு சின்னதா பூசுவாங்க, அப்புறம் நாளைக்கு அந்த வீட்டையே இடிச்சிட்டு புது வீடு கட்டுவானுங்க, அது தட்டிக்கு நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், ஏமா அந்த வீட்டோடைய நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அந்த வீட்டுக்குள்ள நீ போயிருக்கல, அந்த வீடு எப்படா உடஞ்சு விழுகுன்ற நிலைமையில தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஆட்டங்கண்டு போயிருக்கிற வீட அவங்க என்ன செஞ்சாதான் உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்க, அந்த வீட்டுல எனக்கும் என் மூத்த அண்ணனுக்கும் பங்கு இருக்குடி, எங்க 2 பேரோடைய பங்கு அந்த வீட்டுல இருக்கு, இவங்க மட்டும் அப்படியே கொஞ்சமா பூசி அந்த வீட்டை மொத்தமா சொந்தம் கொண்டாட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், இங்க என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணு, இல்ல என் வயிற்றுல வச்சு சத்தியம் பண்ணு, நான் மாசமா இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம் அப்படின்னு வந்தேன், ஆனா நீ செஞ்சு வச்சிருக்கிற காரியத்துக்கு எனக்கு அதை சொல்ல கூட உன்கிட்ட விருப்பமே கிடையாது, எங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு,
அந்த வீடு நடேசன் மாமா பேர்ல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், ஏய் ஏய் கைய விரி, மாசமா இருக்கியா? கார்த்திகா ஏண்டி வந்தது இந்த விஷயத்த சொல்லாம தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? டாக்டர் கிட்ட போனியாடி? டாக்டர் என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? எத்தனை நாள் அடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரி கடந்து கண்ணே கலங்கி விசாரிக்கவும், போதும் சீ நிறுத்து. ஒரு கொஞ்சம் கூட மனசுல நெஞ்சில ஈவிரக்கமே இல்லாம ஒரு குடும்பத்தை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு ஒரு வீடை சீல் வச்சு பூட்டி இருக்கேனா? உன்கிட்ட போய் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? உன்கிட்டலாம் இருந்தா என் குழந்தைக்கு தான் அந்த பாவம். இந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடுமா? அவங்க மனசெல்லாம் எவ்வளவு நொந்து போயிருக்கும். ஏமா இப்படி எல்லாம் செஞ்ச? உனக்கெல்லாம் மனசுல ஈவிரக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கத்தி கதறி அழுகுறாங்க. உண்மையை சொல்லுமா, அந்த வீடு நடேசன் மாமா பேர்ல தானே இருக்கு. நீயும் மாமாவும் அடிக்கடி பேசையில நானே என் காது பட கேட்டிருக்கேன். அந்த வீடு நடேசன் மாமா பேர்ல தான் இருக்கு. அந்த வீட்டோடைய பத்திரமும் இங்கதான் நீ வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பத்திரம் மாமா கையில இருந்தா நீ கேஸே போட்டிருக்க மாட்டியே. பத்திரம் இங்க இருக்கிற தைரியத்தினால தானே நீயும் மாமாவும் சேர்ந்து இப்ப கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த கேஸ் பத்தாதுன்றதுக்காக இப்ப வீட்டை வேற பூட்டி சீல் வச்சுட்டீங்க. கோர்ட்டுல கேஸ் என்னைக்கு முடியறது? அவங்க எப்ப இந்த வீட்டுக்கு வர்றது? நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சேரன் மாமா அன்னைக்கு என்னை உன் கூட போன்னு சொன்னப்ப நான் கேட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இங்க பாரு கார்த்திகா, இதெல்லாம் எங்க பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. வயிற்றுல வளர்ற பிள்ளையை பார்த்தமா, உன் புருஷன் வீட்டுல நல்லபடியா வாழ்ந்தாமா, அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி மிரட்டவும், ஓ அப்ப நீ வீட்டுல இருக்கிற பத்திரத்தை எடுத்துட்டு போய் நடேசன் மாமாட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், நான் ஏண்டி அவங்கிட்ட போய் கொடுக்கணும்? இங்க பாருடி, அந்த வீடு அந்த ஆளு நடேசன் பேர்ல தான் இருக்கு. அந்த பத்திரமும் என் கையில தாண்டி இருக்கு. நாங்க கோர்ட்டுல போட்ட கேஸு தாண்டி. கோர்ட்டுல என்ன தீர்ப்பு வருதோ அதை நாங்க அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மிரட்டவும், சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா ரூமுக்குள்ள போறாங்க. ஏய் எங்கடி போற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரூமுக்குள்ள போயிட்டு வெள்ளை புடவையெல்லாம் கட்டிட்டு வராங்க. இங்க கார்த்திகாவை பார்த்ததுமே கஸ்தூரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏய் என்ன கோலத்தடி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், இப்ப நான் அந்த நிக்கிற கோலத்தை பார்த்ததும் உனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், என்ன காரியண்டி பண்ணிருக்கு? எதுக்காக இப்ப இந்த கோலத்தில் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்கவும், இங்க பாரு உனக்கு நான் நல்லா சொல்றேன், தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்டுக்க. எனக்கு சேரன் மாமா சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில அவரோட நான் சந்தோஷமா வாழ்றேன்னா அதுக்கு சேரன் மாமாவும் முக்கியமான காரணம். நான் இந்த கோலத்தோடையே நான் உங்க வீட்டுக்கு போகணும்னு நீ நினைச்சேன்னா நீ பத்திரத்தை கொடுக்க வேண்டாம். இல்ல நான் பத்திரத்தை கொடுத்துறேன் அப்படின்னா இந்த கோலத்துல இருந்து சேலையெல்லாம் மாத்திக்கிடுவேன். இல்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அவங்கெல்லாம் நடுத்தெருவுல தான் நிப்பாங்க அப்படின்னு நீ முடிவெடுத்தேன்னா நான் இதே கோலத்தோட நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். என் மாமனார் மாமியார் வந்து என்ன கேட்டாலும் உங்க பிள்ளை கூட எனக்கு வாழ சம்மதம் இல்லைன்னு சொல்லி என் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிடுவேன். வாழா வெட்டியா இதே கோலத்தோட நான் இந்த வீட்டுல உனக்கு இருந்தா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா மிரட்டிறாங்க. இங்க பாருடி, எதை வச்சு எதடி மிரட்டுற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், இங்க பாரு நான் மிரட்டலாம் கிடையாது. நான் சொன்னதை செஞ்சிருவேன். நீ ஒழுங்கா போய் பத்திரத்தை போய் நடேசன் மாமா கிட்ட குடுக்கணும். நீ குடுக்கற அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலேன்னு வையி, நான் சொன்னதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டுக்கு சோஃபால உட்காந்துடுறாங்க. கஸ்தூரிக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது.